இவரு தான் ஆஸ்குலஸ். இவர் கிரீக் நாட்டை சேர்ந்த ஒரு பிளேரைட், அதாவது ஒரு நாடக ஆசிரியர். அண்ட் இவரை ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இவருக்கே நடந்த ட்ராஜடியை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நாள் ஆஸ்குலஸ் நார்மலா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஏதோ ஒண்ணு வானத்துல இருந்து இவர் தலையில வந்து விழுந்திருக்கு. அண்ட் அந்த ஸ்பாட்லயே இவர் இறந்து போயிடுறாரு. பட் ட்ராஜடி என்ன அப்படின்னா, இவர் தலையில விழுந்தது ஒரு ஆமை கைஸ். வானத்துல இருந்து ஆமை எப்படி விழுந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. பொதுவா இந்த ஈகிள்ஸ் வந்து டர்ட்டில கேட்ச் பண்ணதும் டர்ட்டில் வந்து அதோட செல்லுக்குள்ள போய் மறைஞ்சிரும். ஸோ இந்த ஈகிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டர்ட்டிலோட செல்லை உடைக்கிறதுக்காக பாறைகளுக்கு மேல ஃபுல் ஃபோர்ஸ்ல தூக்கி போடும். இது யூஸ்வலா ஈகிள்ஸ் பண்ற விஷயம். பட் இங்க அன்யூஸ்வலா நடந்தது என்ன அப்படின்னா, ஆஸ்குலஸோட சொட்ட தலைய ஏதோ பாறை அப்படின்னு நினைச்சு அந்த வழியா ஆமையை தூக்கிட்டு போன கழுகு இவரோட நடு மண்டையிலேயே நறுக்குன்னு போட்டுடுச்சு. அவ்வளவுதான், ஏ டிராமாட்டிக் எண்டிங். ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே.